ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது நான் ஜுவல் ஷாப்க்கு போகும்போது எடுத்த வீடியோங்க. ஆக்சுவலி நான் வந்து பெரிய நகைலாம் எதுவுமே வாங்க போல. மேல்காது கம்பல் திருக்கு வந்து விழுந்து ரொம்ப நாள் ஒரு கம்பல் வச்சிருந்தேன். அதை போட்டுட்டு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன். அப்போ இந்த அழகான நெக்லஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 சவரத்தில் அதோட டிசைனும் அந்த கம்பலோட பேட்டர்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஹஸ்பண்டை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். ஆக்சுவலி அவருக்கு வந்து ஒரு ஸ்டோன் கூட இருக்கக்கூடாதுங்க. ஸ்டோன் இருந்தாலே அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் எடுத்துட்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்க நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் கிட்ட வந்து ஒரு ரோட்டு கடை இருக்குங்க. அங்கே வந்து நாங்கள் எப்போ வந்து நாங்கள் ஊருக்கு ட்ராவல் பண்ணாலும் இங்கே சாப்பிட்றது உண்டு. இங்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரோட்டு கடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டு வந்துட்டு அப்பயே முடிச்சுட்டு எல்லாமே கிளம்பிடுவாங்க. ஸோ ஹோட்டலில் சாப்பிட்றதும் வழக்கம் உண்டு. பட் அதை விட எங்களுக்கு வந்து இந்த ரோட்டு கடையில் சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்த வந்து பழக்கம் தான். ஏன்னா அவர் அங்கங்க சைட்டுக்கு போகும்போது பசிக்கிற இடத்துல வந்து பசிக்கும் போது கிடைக்கிற இடத்துல வந்து சாப்பிட்டுப்பாரு. ஸோ அதை அப்படியே பழகி பழகி எங்களையும் கூட்டிட்டு போகும்போது சாப்பிட வச்சு அது வந்து எங்களுக்குமே பழகிருச்சு. பட் உண்மையிலே சொல்றேன், அவ்வளோ நீட்டா கிளீன் அண்ட் ஹைஜீனிக்கா இருக்கும் இந்த ரோட்டு கடையில வந்து சாப்பிடும் போது. நிறைய ரோட்டு கடை பிரியர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சீப்பாவும் இருக்கும் ரோட்டு கடையில சாப்பிடும் போது. அண்ட் அங்க சாப்பிட்டுட்டு வர வழியில வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே எங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஊரில் வேர்க்கடலை போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வேர்க்கடலை வந்து எடுக்கிறதுக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துடலாம், எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு அதை அந்த வேர்க்கடலை எடுக்கலாமா வேணாமான்னு பார்த்துட்டு நம்ம எடுக்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பம்பு செட்டை பார்த்த உடனே கை கால் நிற்கலைங்க, இறங்கிட்டோம் குடிக்கிறதுக்கு. வந்தாச்சு, வந்து நல்லா குளிச்சாச்சு. இப்போ வந்து பலாக்காய் இருக்கு, அது வந்து வீட்டுக்கு அறுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு? வேர்க்கடலை எல்லாம் ஃபுல்லா விளைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரம் நாங்க வந்து பாப்பா 2ஆம் தேதி வரா, அப்ப எடுக்கலாம் அவ கையால நினைச்சோம். பட் வந்துட்டு இப்பவே எடுத்தாதான் நல்லது, இல்லைன்னா முத்திரும், மண்ணுக்குள்ளேயே மாட்டிக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால வந்து அடுத்த வாரம் எடுப்போம். அடுத்த வாரம் பசங்களோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஸோ வந்துட்டு எப்படி இருக்கு எங்கள் தோட்டம், விவசாயம் எல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்டு பம்பு செட்டில் குளிச்சது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பம்பு செட்டில் குளிச்சிருக்கோம். ஸோ நல்லா இருந்தது. நான், சந்தியா, எங்கள் வீட்டுக்காரு, நல்லா இருந்தது. ஃபேமிலியாக வந்து இந்த மாதிரி வைப் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ வந்து வேர்க்கடலை வந்து பார்த்துட்டு போகலாம், என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். ஸோ அறுக்க வேண்டிய ஸ்டேஜ் வந்தாச்சு. ஓகே, குளிச்சுட்டு வந்துட்டு கிளம்பிட்டோம். செம்ம டன் ஆயிடுச்சு ஸ்கின்னு வெயிலில் போனது. சரி, என்ன பண்ணுறது? ஸோ இப்போ எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடியை பறித்து பார்த்தோம், எல்லாம் முத்திருச்சு. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த வாரமே வந்து நெக்ஸ்ட் வாரம் வந்து தான் எடுக்கலாம், ஆர்த்தி வந்தவொடனே தான் பிளான் எடுக்கிறதா. சரி, இப்போ பார்த்தா எல்லாம் விளைஞ்சிருச்சு. அதனால எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லிட்டாங்க எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, இது இந்த கயிறு வந்து எது கட்டியிருக்காங்கன்னா, பண்ணிலாம் வரும், காட்டு பண்ணி, அது வரக்கூடாதுன்ட்டு. இருங்க முதல்ல தாண்டிக்கிறேன். எங்கள் ஊர்ல எல்லாம் ஆற்றுல குளிச்சுட்டு போவாங்கங்க இந்த மாதிரி. இங்கே வந்துட்டு தொட்டியில தான், இங்கே ஆற்று தண்ணிலாம் வராது. ஆற்று தண்ணி வரும், இங்கே வந்துட்டு அப்படி வராது. நாங்கள் குளிச்சோம்ல, குளிக்கும் போது ஓப்பன் பண்ண தண்ணி தான் இது. ஸோ இது தண்ணி இங்கே விட்டுட்டோம்னா வேர்க்கடலையில் விட்டுட்டோம்னா நம்ம எடுத்துடணும். அதனால அங்கே விடாமல் இப்போதைக்கு ஜஸ்ட்டு, அதனால நாங்கள் ரொம்ப நேரம்லாம் ஆட்டம் போடலை, சும்மா கொஞ்சம் நேரம். வேர்க்கடலை எடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ நேரம் வேணால் குளிக்கலாம். இந்த மாதிரி தோட்டத்தோட வீடியோ போடுறதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வேர்க்கடலை எடுக்கும் போது அண்ட் இங்கே வந்து குக் பண்ணலாம், நிறைய பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ நாத்தனார் கூட வரதுனால அதெல்லாம் வந்து பாசிபிள் இல்லை, நமக்கெல்லாம் தெரியாது. சரி, ஐயோ அந்த ஒயர் தாங்க நான் மறந்துடுறேன். சந்தியா, ஒயருக்கு பார்த்து வா. பண்ணிங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி போட்டிருக்காங்க, காட்டு பண்ணி. இல்லைன்னா ஒரு பயிர் இருக்காதான், ஆனால் உண்மையிலே சாப்பிட்ருவோங்க, எது வந்தாலும் சாப்பிட்ருவோம். அதனால வந்துட்டு ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதோ அங்கே தெரியுது பாருங்க பம்ப் செட், அங்கே தான் நாங்கள் குளித்தோம்.
இவங்க 2 பேரும் தாங்க நம்ம தோட்டத்தை வந்து பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கால் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நாங்க வந்திருந்தோம். இப்போ வந்து 2 டேஸ்லயே எடுத்துறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அதனால வந்து நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க. நாங்க 2 டேஸ் கழிச்சு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான வெயில் அடிக்குதுங்க. பயங்கரமான வெயில். எனக்கு என்னமோ சென்னையில வந்து அவ்வளவா தெரியல. பட் ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலா இருக்கும். அண்ட் இங்க வந்துட்டு இந்த ஈச்சங்காலாம் நான் பார்த்தேங்க. நம்ம பாரிஸ் சைட்லலாம் வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த சீசன் இல்லையா, நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இங்கேயும் அதுதான் நாங்கள் பார்த்தோம். ஈச்சம்பழம் ஈச்சங்காய் நிறைய இருந்தது. பட் அது எப்போ பழுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அது வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அடுத்த தடவை வரும்போது பழுத்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருந்ததுன்னா, எப்படி எடுக்கணும், யாரெல்லாம் கூப்பிடுறீங்க எடுக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால அவங்களுக்கு தெரியும். நமக்கு அது தெரியாதனால நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். కంప్యూటర్ క్లాస్ బిఏ ఎకనామికా எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்ஸ் ஆ அது முடிச்ச காட்சியில் எனக்கு கடவுள் உழைக்க வச்சுட்டான். சரி சரி, விவசாயம் நல்ல ஒரு வேலை தானே. நீங்க விவசாயம் விவசாயம் இல்லைன்னா நாங்க இல்ல, உலகமே இல்ல. என்ன சொல்றீங்க? உண்மையிலே கிராமத்துல பாத்தீங்கன்னா எவ்வளோ பட்டதாரிகள் இருக்காங்க தெரியுமா. அத்தனை பேரும் விவசாயத்துல இறங்கி வந்து உழைக்கிறாங்க. உண்மையிலே இந்த தருணத்துல வந்து எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நமக்கு சாப்பாடு கிடையாது. உண்மையிலே வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல நான் வந்துட்டு கண்டிப்பா வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ மாமனார் வராதனால அந்த கடலை வந்து எவ்வளோ விளைஞ்சிருக்குன்னு பார்க்கணும்னு கேட்டாரு. அதுதான் எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.